போதும் bestie தீப இல்ல girlfriend தீப இல்ல sister madam போதும் சொந்தம் தீப இல்ல பந்த தீப இல்ல ஜலன madam போதும் live like a vulture breathe like a vulture hunt like a vulture live like a vulture breathe like a vulture hunt like a vulture advice ignore panu hatred people ignore panu ex-lover kuda ignore panu traitor ayuni ignore panu அம்பி மாப்பிள்ளை பார்க்கணும். இப்போவே கல்யாணம் முடிக்கிற ஐடியாலாம் இல்ல. ஏன் மாப்பிள்ளை பார்க்கணுங்க? இப்படி தெளிவா சொல்லு. யார் உன் மாப்பிள்ளை? ரியாஜ் தான்ப்பா. உங்க கூடப்பா இருப்பான். ஆமா என் மாப்பிள்ளை தான். ரியாஜோட மாமாவா நீங்க? இல்ல என் பொண்ணை கட்டியிருக்காருல. தெரியலங்க, வெளியே போயிருப்பான். வந்துடும் இப்ப. எங்க போயிருப்பா? அப்படி அர்த்தம் கேட்டு சொல்லிடுறேன். ஓ சரி. ரியாஜ் கல்யாணம் முடிஞ்சுன்னா நம்பவே முடியலடா. என்னைய விட்டுட்டு நீ கல்யாணம் முடிச்சிட்டீல. ஆனா அவன் வாழ்க்கையை முடிச்சு விடுறேன். வாங்க உட்காருங்க. ரியாஜ் நம்பி பொண்ணு கொடுத்தீங்க. ஏன் நல்ல பையன் தானே அவன்? நல்ல பையன். அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவன் யாரு என்ன எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் எனக்கு ஒன்றும் புரியல நீ சொல்றது. அவன் யாருன்றத அவன் வாயாலே இப்ப எப்படி சொல்ல வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஹலோ, எங்கடா இருக்க? சொல்லு மாப்பிள்ள, இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள, நீங்க என்ன சரக்கு எதுவும் வாங்குறியா? கண்டிப்பா நீ சரக்கு அடிச்சு அவனும் மண்டனா காயுது. நேற்று அடிச்சது ஏதோ செட் ஆகல, 12 ஏதோ மாறி இருந்துச்சு. நீ கண்டிப்பா சரக்கு அடிச்சிருவோம். ஆமா மாப்பிள்ள, தெரிச்ச பிராந்தி செட் ஆகல. நீ ரம்மு வாங்கிட்டு வா. அப்புறம் இது ஃபில்டர் வேணாம், மின்ட் வாங்கிக்க. மாப்பிள்ள நேற்று சிகரெட் ஒரு மாதிரி கவ்வுச்சு. இன்னைக்கு மின்ட் வாங்கிரும், அதான் கரெக்டா இருக்கும். சைடிஷ் இந்த முறுக்கு சிப்ஷன் போகாம இன்னைக்கு கொஞ்சம் கறி முட்டை இறங்கிரும் கொஞ்சம். சரி மாப்பிள்ள, எங்க சரக்கு அடிக்கிறது? மாப்பிள்ள எங்க வீட்டுல தான். என் பொண்டாட்டி எல்லாத்தையும் ஊருக்கு அமுச்சு விட்டேன். ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன். நீ வா பாத்துக்கலாம். சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள ஓயில மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறா மாப்பிள்ள. மாப்பிள்ள அதெல்லாம் நம்மள்ட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும்டா. பார்த்துக்கங்க உங்க மாப்பிள்ளைய. சோழி முடிச்சு நான் வந்துட்டான் பாருங்க. மாப்பிள்ள ஆமா போலாம். மாமாவா? மாமா எங்கடா? ஏய் ஊர்ல இருந்து வந்ததே என் மாமா என் பாட்டி கண்டிதான்டா. வச்சாடா ஆப்பு. செயற்கையை மாத்துங்க மாப்பிள்ள. நல்ல மாமே நல்ல மாப்பிள்ள. நம்ம ஆத்தா அறுப்பாங்கறையாண்ட ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்குடா. என்ன கை தட்ட மாதிரி கேட்டுச்சா? அது ராத்தா கண்டுக்காத விடு. அடே அபிஷ்டு, அது இல்லடா, வேற ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்குடா. நீ வந்து பாக்குறியா? என்னடா பாக்குறியா? போராடே மாப்பிள்ள அம்பி சொல்றது கரெக்ட் தாண்டா. சத்தம் கேக்குது, டக்குன்னு வாடா. என்ன பெரோ மேயாலுமே அவன் சொல்றாத்த உடையிலே. என்னடா எவனுமே இல்ல. டே பேய் வந்துருச்சு, நான் ஓடக்கடா. என்னடா எனக்கு மாதிரி வெளில வந்துட்டீங்களா? அடே அபிஷ்டு, நாங்க வெளியே வரல, நீ தாண்டா திரும்பி திரும்பி உள்ள வந்துட்டே இருக்க. ஏ உண்மையில பேய் தாடா. ஓடுறா. டேய் நில்லுங்கடா. என்னது பொம்பளை பேயா? கோயிந்தம்மாவால கோயிந்த மங்குரல்லவால. உங்க பேர் என்ன? உங்களுக்கு எதுவும் நிறைவேறாத ஆசை நிறைவேற்றணுமா? சொல்லுங்க, பண்ணிடலாம். சொல்றேன். நான் என்னோட இளம் வயசுலயே இறந்துட்டேன். எனக்குன்னு தீர்க்கப்படாத ஆசை இருக்கு. அது உங்களை பத்தி தான் தீர்த்துக்கணும். நான் போறவா தெரியும். டே அம்பி, நீயாடா? ஏன் சார், நாங்கெல்லாம் பேய் கூட பண்ணக்கூடாதா? Types of exam hall stuff. எவனாச்சும் பார்த்து எழுதுறது பிட்டு அடிக்கிறத பார்த்தேன். குச்சிய குண்டி வலியா விட்டு வாய் வலியா எடுத்துருவேன். சார் தண்ணி குடிக்கணும்.
பரீட்சை நடக்கும் போது தண்ணி வேணுமோ, தண்ணியும் இல்ல ஒரு சுண்ணியும் இல்ல, கொச்ச சாத்திட்டு உட்கார்ந்து எழுது. என்ன தம்பிங்களா, எக்ஸாம் கஷ்டமா இருக்கா? ஆமா சார். சரி, சத்தம் போடாம பார்த்து எழுதுங்க. என்ன ஆசோலு, உனக்கும் வேணுமா இது? ஆமா சார். போய் உம்பு. டேய் சப்பிகளா, நம்ம சொட்டையன் தாண்டா இங்க வாரான். நிஜமாவா? அப்ப இன்னைக்கு ஒரே மஜா தான். டைம் அங்கதானடா போய்கிட்டு இருக்கேன். ஏன்டா என்கிட்ட போட்டு கத்திக்கிட்டு இருக்கேன்? என்ன ஏன்டா பகல விட்டு பூச்சுரா. பாவண்டா, ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு போயிடலாம்டா போற வழியில. ஏய் வேணாம்டா, வாடா போயிடலாம்டா, இன்டர்வியூ டைம் ஆயிடுச்சுடா. என்னடா இப்படி சொல்ற? நம்ம மேலடா தப்பு, நம்ம தானடா இடிச்சோம். அது ஒரு உயிர்டா. 8 கிலோமீட்டர்ல தான் ஆஸ்பத்திரி இருக்கு, விட்டுட்டு போயிருவோம். இல்லடா, இன்டர்வியூ வேற இருக்குடா. போடா. ஏய் வாடா. வந்துருச்சு ஆஸ்பத்திரி வந்துருச்சு. அவ்வளோ வந்துருச்சு. மெதுவா பரவாயில்ல, ஓடியா பொறுமையா. ரொம்ப தேங்க்ஸ்யா. சரியாயிடுச்சானே? அது ஒண்ணும் இல்லையா, லிஃப்ட் கேட்டேன், எவனுமே தரல. சரி, இப்படி விழுந்தாதானே அப்படியே சும்மா ஹாஸ்பிட்டல் இறக்கி விடுற மாதிரி இறக்கி விடுவாங்க. அதனாலதான். ரொம்ப தேங்க்ஸ்யா. ஹலோ தம்பி. சார் இன்டர்வியூ முடிஞ்சுப்பா. சார், ஆபீஸ் பக்கம் எதுவும் வந்துடாத, நீ அப்படியே ஓடிடு. சார் खत्म